ஆண்டவரே சோதனப்பா, 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 சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அல்லேலூயா. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆவியானவரே, 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 ஆவியான தெய்வமே, 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 எங்களுடைய களமான தெய்வமே, எங்களுடைய களமான தெய்வமே, எங்களுடைய களமான. ஹல்லேலூயா. எங்களாண்டவரே, 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 எங்களாண்டவரே. ஆவியானவரே, 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 எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிரடைய செய்கிறவரே, எங்களை உயிரடைய செய்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிரடைய செய்கிறவரே. அப்பா மகி சோதர, அப்பா மகி சோதர, அப்பா மகி சோதர, அப்பா மகி சோதர, அப்பா ஆண்டவரே மகி சோதர, ஆண்டவரே மகி சோதர, ஆண்டவரே மகி சோதர. ஆவியானவரே சோதர, ஆவியானவரே சோதர, ஆவியானவரே சோதர. ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, எங்களுடைய களமான தெய்வமே, எங்களுடைய களமான தெய்வமே, எங்கள் கிருபை நிறைந்தவரே, எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே, எங்களுக்கு தயவு செய்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு பலன் தருகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, 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 எங்களை பலனடைய செய்கிறவரே, எங்களை பலனடைய செய்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே. உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றியப்பா, 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 உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றியப்பா. எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, 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 எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே. எல்லாரும் சோதர மறுவாய்களை திறந்து ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களுக்கு கிருபை தருகிறவரே, 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 எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, எங்களுக்கு பலன் தருகிறவரே, எங்களுக்கு பலன் தருகிறவரே, எங்களுக்கு பலன் தருகிறவரே, எங்களுக்கு பலன் தருகிறவரே. Hallelujah. எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறதா எங்கள் ஆண்டவரே, எங்கள்
செய்கிறவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று நான் சேர்ந்திடுமே. என் நேசரை என் ராஜனை என்று நான் சேர்ந்திடுவே. என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவே. நேச தேசமாதே என்றும் பேரின்பமே.
ஆமே, நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை, சஞ்சலமும் ஆமை தவிப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான நிச்சய வீடு கொண்டு அல்லேலூயா. நிரந்தரமான இடத்திற்கு நாம் போவதற்கு இந்த பூமியில் நாம் நம்மை ஆண்டவருக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். அவருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம், ஆண்டவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த உன்னதமான அனுபவத்திலே நாம் இருக்கத்தக்கதான். இந்த உலகத்தாரை போல நாம் இருந்தால் நாம் எல்லாரை விட அதிக பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் அதிகமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரையும் பரிதபிக்கக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை தைரியமாய் சந்திக்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு தரும்படி கரங்களை உயர்த்தி எல்லா சோதரமான எல்லாரும் சோதரமான எங்கள் ஆண்டவரே கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்கு அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக உபத்திரவங்கள் எங்களுக்கு இருக்கலாம். எங்கள் ஆண்டவரே மத்தியில நாங்கள் அதிகமாய் பற்றிக் கொள்ள வேண்டும் அப்பா, அதிகமாய் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. ஓரி பாபா பாலாஷே இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் தவிர்த்து ஹல்லேலூயா ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்கள் எல்லாமே நம்மை மோசப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. நம்மை மோசமாக்கி விடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அவன் பழையது ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லுகிறது வசனம். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளை சார்ந்து கொள்ளுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைகளை சார்ந்து கொள்ளுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைகளை சார்ந்து கொள்ளுகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வார். அவன் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்திலே வைக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும். வானத்தை பூமியில் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரும் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா. அவரும் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர். அல்லேலூயா. உலகத்திலே மனிதர்களை நம்புவதை பார்த்து கர்த்தரை நம்புவது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கத்தக்கது இருதயத்தை அவருக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். அவரை சோதனையான வாய்களை தர. அல்லேலூயா. 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 ஆமென். 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 கர்த்தர் நாமே அவருடைய திருச்சபையை நிலைநிறுத்தும்படி. அல்லேலூயா. திருச்சபையில ஊழியர்கள் வளர வேண்டும், சபை வளர வேண்டும், ஆத்துமாக்கள் வளர்ந்து பெருக வேண்டும். நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு பூமியை வாங்குவதற்கு தேவன் அனுகிரகம் செய்வார். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இதற்காக சகோதரி ஜெபா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க.
எல்லா தடைகளையும் அகற்றுகிறோம். விசுவாச வாழ்வு என்பது ஒரு கற்பொருள் போன்றது என்பதை நாம் உணர வேண்டும். விசுவாசத்தை கெடுத்து போடுவதற்கு உலகத்திலே யார் வேண்டுமானாலும் விரும்புவார்கள். ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள். பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன். ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒரு காரியம் விசுவாசம். என் விசுவாசம் வேற, ஒவ்வொருடைய விசுவாசமும் அது போல வேற. உங்கள் விசுவாச வாழ்வுக்கு நீங்க தான் பொறுப்பாக. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை கெடுப்பதற்காகவே யார் வேண்டுமானாலும் வரலாம். அல்லேலூயா. ஆனால் அவைகள் மத்தியிலே விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. உயிர் கூட போகலாம், ஆனால் விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனமாக விசுவாச வாழ்விலே நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்திலே அருமையான தேவ மனிதன் யோசேப்பை பார்க்க முடியும். அவன் செய்யாத ஒரு குற்றத்தை ஊரே பேசிக் கொண்டது. அதனால் அவனுக்கு சிறைவாசம். அவன் செய்யாத குற்றம், அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டான். எங்கடா அவமானமா போகுதுன்னு சொல்லி அந்த லேடி அவன் மேல் பொய்யான காரியத்தை சொல்லிவிட்டார். இதனால் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தலை குனிவு, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை. அல்லேலூயா. அவன் ரகசியமாய் செய்து விட்டிருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்கார். ஆனால் ஊரே அப்பாய் பேசுகிறது. எல்லாரும் தவறாய் சொல்லுகிறார்கள். ஆறு கொடுத்து கேட்க முடியாது. மற்றவர்கள் ஆலோசனை தந்திருக்கலாம். இவ்வளோ கேவலமா போச்சே, நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கலாமே, என்ற தப்ப பண்ணிட்டு இருக்கலாமே சொல்லுவாங்க. தன் ஆத்மாவுக்கு விரோதமாய் அவன் செயல்படவில்லை. அல்லேலூயா. தன்னுடைய ஆத்மாவை, தன் ஆவிக்குரிய வாழ்வு, தன்னுடைய ரட்சிப்பின் வாழ்வை அவன் காத்துக் கொண்டான். உலகம் என்ன சொல்லுகிறது என்றால் அல்ல, தனிப்பட்ட விதத்திலும் ஆத்மாவை குறித்த விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கிறாய். அல்லேலூயா. பணம் போனால் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பதவி போனால் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் எந்த செல்வத்தையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளணும். யாரும் பிறக்கும் போது எவனும் பணக்காரன் அல்ல. சோற்றம் எல்லாரும் தனித்தவர்களாய், ஏழைகளாய், அனாதைகளாய், திக்கற்றவர்களாய் தான் பிறக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுத்தவர் எடுப்பதற்கு கொஞ்ச நாள் ஆகாது. அல்லேலூயா. அவரால் கொடுக்கவும் முடியும், கொடுத்ததை எடுத்து விடவும் முடியும்.
இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அவருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே உடைய சமூகத்திலே நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வேன். ஆமென். ரட்சிப்பின் வாழ்விலே என்னை முதல் கொண்டு நாம் எல்லாரும் போராடினால் இந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்வை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஆமென். எரிச்சல் உள்ள ஆவிகள், பொறாமை உள்ள ஆவிகள், ஆமென், சொல்வது நமக்கு விரோதமாக நிறைய உண்டு. அவைகள் மத்தியில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் காவலாக விழித்திருக்கிறது விருதாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பாதுகாத்துக் கொள்ள இயலாது. கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தரை சோதனை பண்ணுவோம். கர்த்தர் காக்கவில்லை என்றால் நாம் அழிந்து போவோம். உன்னை நீயே காத்துக் கொள்ள முடியாது. உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். அதை கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை தேவன் தான் தர வேண்டும். அல்லேலூயா. நாம் யார் நம்மை எதிர்த்தாலும் அவமானமாய் பேசினாலும் அதை பற்றி நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டும். அல்லேலூயா. அவரே நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறது. அல்லேலூயா. உன்னை விட நான் பெரிய மனக்காரன், உன்னை விட நான் பெரிய ஆளு, என்கிட்ட பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு யாராயும் உன்னை பார்த்து கண்ட கேள்வி பண்ணினான், பாவம் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆமென் ஒருவனை உயர்த்தவும் தெரியும், ஒருவனை தாழ்த்தி போடவும் தெரியும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மூன்று காரியங்கள், மூன்று ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, பாதுகாக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தர் நிறைவான பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தரை வைத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இதற்காக சகோதரி ஸ்தோத்திரம் பரிமளம் ஜோப்படுவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். தெய்வ சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். தூவியின் சத்தத்தை தோணிக்க செய்து சமூகத்திற்கு வந்தடைவே. தூவியின் சத்தத்தை தோணிக்க செய்து சமூகத்திற்கு வந்தடைவே. சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். பூரத்த சத்தமாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு கதறி ஜெபிக்கின்றேன். பூரத்த சத்தமாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு கதறி ஜெபிக்கின்றேன். சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். தீமைகள் ஒன்றும் ஆளுகாமல் உம் கிருபையினால் என்னை காத்தருளும். தீமைகள் ஒன்றும் அணுகாமல் உம் கிருபையினால் என்னை காத்தருளும். சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் என் வாழ்விலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நாளே சகோதரி சுவாமி முத்திரிகை மேரி அவர்களுக்காக அவருடைய சமூகத்திலே சகோதரி அவர்களை வைத்து அவருடைய கணவர், அவர்களுக்கு இருக்கிற 2 பெண் பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் கற்று ஆசீர்வதிக்கும்படி சகோதரி முத்திரிகை மேரி அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை சோதரமோ சோதரம் 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 தகப்பனே, அவர்களுக்காக சகோதரி அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய பேர குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பேரனையும் கர்த்தர் கொடுத்து தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்து எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தர் அவர்களை காத்துக் கொள்ளும்படி நாங்கள் எல்லாரும் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்து பொருளாதாரத்திலே நல்ல ஒரு உயர்வை தந்து கர்த்தரை அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ந்து விருத்தி அடைந்து அவர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்து எங்கள் ஆண்டவர் நடத்துவீராக, பாதுகாப்பீராக. தொடர்ந்து அவர்களும் அப்படி முழு குடும்பம் திருச்சபைக்கு வர தேவன் அனுகிரகம் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கொண்டாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக கவனித்து வருகிற புத்தகம் உபதியாவுக்கு அடுத்ததாக யோனாவின் புத்தகம். அல்லேலூயா. கவனிங்க.
யோனா என்கிறவர் ஒரு தேவ ஊழியக்காரர். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரர். உலகத்தில் எவ்வளவு ஊழியக்காரர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா அந்த ஊழியக்காரங்க மட்டும்தான் கர்த்தருடைய வெளிப்பாடு, அழைப்பு, வாரம் இதெல்லாம் வருது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தவில்லை, யோனாவை மட்டும் பயன்படுத்தி. என்ன எதுக்கு பயன்படுத்தினா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நேசிக்கிறார். யாரு? கர்த்தர். அந்த ஜனம் எந்த ஒரு ஜனம்? நினிவே என்கிறதான பட்டணத்தின் ஜனம். நினிவே என்கிற மெட்ராஸ் எடுத்துக்கலாம். மெட்ராஸ் என்கிற பட்டணம். இந்த மெட்ராஸ் பட்டணத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கீங்களேன். கிட்டத்தட்ட இருப்பாங்க, 1 கோடி மேல இருப்பாங்க. இந்த ஜனத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஜனம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஜனம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பாவம்? எந்த பாவம்னாலும் பணம் இருக்கு, பணம் இருக்கிற பாவம் இருக்கும். பண ஆசை, பணம் தேவைதான். ஆனால் பணம் இருக்கிற அந்த திமிரு இருக்கு பத்தியா, அது பாவத்தை செய்ய வேண்டும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வெளிப்படுது. அந்த ஜனத்தை யார் நேசிக்கிறார்? கர்த்தர் நேசிக்கிறார். ஊழியக்காரனை வைத்து கர்த்தர் பேச சொல்றார். ஆனா ஊழியக்காரனுக்கு பயம். ஊழியக்காரனுக்கு பயம். இப்போ ஒரு வீட்டாண்ட போயிடுச்சு ஸ்டீஃபன், ஒரு வீட்டாண்ட போயிடுச்சு. ஒரு வீட்டாண்ட போயிடுச்சு. ஒழுங்கா மணந்திருக்கு. இல்லைன்னா கர்த்தருடைய கோபம் வந்து உங்களை அழிச்சுன்னு சொன்னா இன்னொரு அலட்சமானவங்கள விட மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களே விட மாட்டாங்க. இந்த காலத்துல போய் கூடுவாங்க. ஆனா 1 கோடி மக்கள் இருக்கிற ஒரு சென்னை பட்டணத்தை நோக்கி ஒரு நாட்டி சொன்னா சும்மா உடனே கேஸ் போடுவான், உடனே அரெஸ்ட் பண்ணுவான். அந்த உலகத்தில் இது யோனா பயப்படுறார். பயந்து அவர் நினிவேவுக்கு போகாமல் எங்க போறார்? தர்ஷீஷ் என்கிற ஊருக்கு போயிருந்தார். கப்பல் ஏறி அந்த தர்ஷீஷ்க்கு போற வழியில அது கப்பல் பயணம். ஒரு பெரிய காற்றடித்து கப்பல் அமுங்கி போகிற நிலை வருது. அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. இவரு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு. அந்த மாளிகை வந்து அசட்டையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு இருக்கிறான். நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற. நீ யாரு? எங்கிருந்து வந்த? விசாரிக்க ஆரம்பிச்சான். உடனே அதுக்கப்புறம் அந்த கப்பல் மாளிகை ஓனரு எல்லாரும் சேர்ந்து, இது ஏன் இந்த பிரச்சனை வருது? இது இயற்கை, இந்த நேரம் புயல் அடிக்கிற நேரம் இல்லையே, இது பிரச்சனை வர நேரம் இல்லையே, இது மழை பெய்யுற நேரம் இல்லையே, இது காத்தடிக்கிற நேரம் இல்லையே, இது இப்ப நடக்குது. ஏன் நடக்குது? உலகத்துல யாரு என்ன பண்ணிக்கிறான்? தப்பு பண்ணிக்கிறான். அதனால எவன் தப்புனா அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சா அது யார் பேர்ல இருந்தது? யோனா பேர்ல இருந்துச்சு. உடனே அவன் தெரியும், நீ யாரு, எங்கிருந்து வர, எங்க போற, என்ன பண்றான் எல்லாம் விவரமா கேட்கும்போது, நான் கர்த்தருடைய ஊழியர்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலையை நான் செய்யல, நான் தெரிஞ்சதெல்லாம் ஊழி வந்துட்டேன், நான் தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ என்ன இருக்கு? பரிகாரம் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு இவனே சொல்றான். என்ன சொல்றான்? என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நீங்க எல்லாம் சேஃப் ஆகிடுவீங்க. கவனி, தேவ திட்டத்தை மீறி ஒரு மனிதன் எங்கே போனாலும் அவனுக்கு அழிவு உண்டு, அவன் கூட இருக்கிறவங்களுக்கு அழிவு. அல்லேலூயா. கவனி, யோனா பணம் இருக்கு கையில, பணம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? என்ன பண்ணிருக்க மாட்டான்? நினிவேக்கு போயிருக்க மாட்டான். பணம் இருந்ததுனால கப்பலையே நான் ஓடி போயிடுவேன், வெளியூருக்கு போயிடுவேன், வெளிநாட்டுக்கு போயிடுவேன். அப்புறம்
பார்க்கலாம். பார்க்கலான்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது? கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது. மொத்தமா பார்த்துருவாங்க. அல்லேலூயா. என்ன நடக்குது? யோனா கப்பல் பயணத்துல பெரிய சேதம் வந்து அவனை தூக்கி கடல்ல போடுறாங்க. கர்த்தர் விடல அவனை. அபிஷேகம் பெற்றவனை, அழைப்பை பெற்றவனை கர்த்தர் எங்கே போனாலும் தூக்கிட்டு வருவார். கரங்களை வைத்து கர்த்தரை சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் என்பது இருக்குமானால், கர்த்தருடைய அழைப்பு என்பது இருக்குமானால், கர்த்தருடைய பாரம் என்கிறது இருக்குமானால், நீ எங்கே ஓடினாலும் கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வருவார். நீ போற இடம் ஒண்ணுக்கு வழங்காம போயிடும். யார் போற இடம்? அப்படி சொல்லிடு. இவனுக்கு வேற வேலை இது. கர்த்தருடைய வேலை இருக்கிறது. என்ன வேலை? என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? என்ன வேலை? அந்த வேலையை சொல்லு. படிங்க. எங்க இருக்கிற வசனம் படுத்து படிங்க. என்ன வேலை? கரெக்டா படிக்கிறது உங்களுக்கு இல்ல, அந்த வேலையை மட்டும் படி. அவர் போய் அங்க என்ன வேலை செஞ்சார்? அதுதான் அவருக்கு ரிலேட்டிவான வசனம் ஒன்று பாருங்க. தேடி கண்டுபிடி. ரொம்ப தேடுறீங்க. அந்த தேசத்தை பார்த்து, நினைவை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனம் படிங்க. இல்லையோ? யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமாய். அல்லேலூயா. கடவசம்லாம் கேட்கல நான். அவன் பார்த்து என்ன சொன்னான் அது வரைக்கும் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? கவனிங்க. 4 வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து இன்னும் 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே, இதுதான் மெசேஜ். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. மெசேஜ் என்ன? நினிவே பார்த்து இன்னும் எத்தனை நாள்? 40 நாளுக்குள்ள நினிவே தோசை திருப்புற மாதிரி திருப்பிடுவாருன்ற. கவிழ்க்கப்பட்டு போகுமா என்ன அர்த்தம்? சென்னை அப்படியே வந்து கவிழ்த்துட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய கட்டிடங்கள் முதற்கொண்டு சரிந்து மண்ணா போயிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றோம். இந்த ஈஸியா போய் ரோட்ல போய் பாருங்க. ஆள் உயர்ந்த கட்டடம், 40 மாடி, 50 மாடி, 100 மாடி கட்டணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கட்டணம் தான் பெரிய கட்டணம் நம்ம ஊர்ல. எல்ஐசி தான். சென்னை காட்டினாலும் அதை காட்டுவான். இன்னைக்கு அதெல்லாம் சின்ன கட்டணமா இருந்துச்சு. எல்லாம் கவிழ்ந்து போகும். இதன் சொல்லு போ. இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்ந்து போகும். சொல்லு போ. பயந்தான். சொன்னா அடிச்சுடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லக்கூடிய ஊழியர்கள் குறைவு. ஏன்னா பயம். கர்த்தர் பேசினார்னா அந்த பூமி அதிர்ந்து போகும். ஒரு மனிதன் கூட நிற்க முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி அவர் சொல்ல ஆகும். அவர் சத்தம் விட்டா முழங்கால் யாவும் முடங்கு. அந்த நினைவேக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வார்த்தை இன்னும் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போகும். மெசேஜ் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓடியாட்டார் சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரே ஓட்ட குடுன்னு என்ன அடிச்சிட போறான்னு பயம். குடுகுடுன்னு போயிட்டேன். ஓடன இறப்புல எங்க போய் மாட்டாரு. மனிதன் இயல்பு தானே. ஆனால் நான் மிகவும் நேசிக்கிறேன் இந்த நினைவை ஜனங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான ஜனங்கள் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
வேதம் சொல்லுகிறது அந்த ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு முதற்கொண்டு ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? உபவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். யார் நீ? எங்கிருந்து வந்த? எங்களுக்கு எல்லாம் தெரியுமோ. இப்படி எல்லாம் கலவசம் நடிகல அவங்க. வாழணும்னா ஒரே வழி, தேவனிடத்துல சஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த யோனா பணம் வைத்திருந்த ஒரு ஊழியக்காரன் தான். அதனாலதான் ஒரு வேற மாற்று காரியங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார். பணமே இல்லாத ஊழியக்காரன் உண்மையா ஊழியம் செய்வான். பணம் அவனால வந்துச்சுன்னா உண்மைக்கு புறம்பான ஊழியங்கள் செய்வான். இது உண்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் வேலை செய்கிற ஊழியக்காரன் கர்த்தரை சோதனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லிவிட வேண்டும். நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாள் உங்களுக்கு டைம். இன்னொரு 40 நாள் உங்களுக்கு தவணை. இன்னொரு 40 நாள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. ஒழுங்க மணந்திருக்கும். அது கூட சொல்லாங்க. அல்லேலூயா. சொன்னாரு, மணந்திருக்கும் சொன்னாரா? சொன்னாரா? படிங்க, இருக்கிறார் பாருங்க. இல்லையே, மணந்திருக்கிற வாக்கிய சொல்லல. இன்னொரு 40 நாள்ல நீங்க அழிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஆனா ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டு, அழிவும் அழிவு இல்லாததும் நம்ம கையில் இருக்குது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஊழியக்காரன் கையில் தான், நம்ம கையில் தான். சொல்லுங்க. ஊழியக்காரன் வாயில யார் வார்த்தை கொடுத்து? இப்போ ஊழியக்காரன் கையில் இருக்குதா அழிவு ஆசீர்வாதம்? நம்ம கையில் இருக்குதா? யாரும் வந்து நம்ம சச்சிட முடியாது, யாரும் வந்து நம்ம ஆசீர்வதிச்சிட முடியாது. அதுதான் யார் ஆசீர்வதிக்கணுமோ அவங்க ஆசீர்வாதத்தை சொல்லு. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தா அவங்களுக்கு அது தங்கும். பாத்திரவான்களா இல்லாம போனா அது உனக்கு திரும்ப வந்துடும். நல்லா கவனிக்கணும். சில பேரை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா என்னதான் முடியாது கையில். ஏன்னா அவருக்கு சரியில்லை. தேவன் ஒருவனுக்கு கொடுக்க, இல்லை என்றால் ஒருவனிடத்தில் எடுத்து இன்னொருவனுக்கு கொடுக்க அவர் பெரியவர். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த நினைவே ஜனம் கர்த்தருக்கு பயந்து வாழ தேவன் விரும்பினார். யாரையும் அழிக்க தேவன் விருப்பம் இல்லை. நம்முடைய தேவன் அழிக்கிறவரும் இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய தேவன் அழிக்கிறவர் இல்லை. எந்த ஒரு தாயோ எந்த ஒரு தகப்பனோ தன் பிள்ளைகளை அழிப்பவர்கள் இல்லை. எந்த ஒரு ஊழியக்காரனோ விசுவாசிகளை அழிப்பதற்கு இல்லை. தேவன் எந்த ஒரு நபரையும் அழிக்க விரும்பவில்லை. அழிக்கிறவன் பிசாசு. நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு மனம் திரும்புங்கள். தேவனிடத்தில் ஒழுங்குபடுங்கள், சீர்படுங்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், கெட்ட விஷயங்களை விட்டு மனம் திரும்புங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு எல்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம், நம்ம ஒரு நல்ல வீடு வாசல் நமக்கு இருக்குது, நமக்கு அப்பா நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு தாத்தா பாட்டி நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. கிடையாது. கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுருவாரு. அல்லேலூயா. ஒண்ணு இல்லாதவனுக்கு வீடு வாசல் கொடுக்கும் அவர் தான். ஒழுங்கு இல்லைன்னா அந்த வீடு வாசல் முற்றிலும் எடுத்து போனோம் அவரால் முடியும். பிளாட்ஃபார்ம்ல கொண்டு இருக்கிற ஒருத்தனை கோபுரத்தை கொண்டு வைக்க முடியும், கோபுரத்தில் இருக்கிறவனை பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போய் கொடுத்துட முடியும். இந்த ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். பணம் வந்ததினால் ஒழுங்கற்று போனார்கள், சீரழிந்து போனார்கள். ஒரு கண்ட்ரோல்ல இல்ல, ஒரு சட்ட திட்டத்துக்குள்ள இல்ல. எதுவுமே இயங்குறதுக்கு, எல்லாமே செயல்படுவதற்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தின் மேலே இருந்துதான் எல்லாம்
அல்லேலூயா. கண்ட்ரோல். ஒரு வண்டி ஓட்டுறான்னா அந்த ஓட்டுறவனுடைய கண்ட்ரோல் அந்த வண்டி இருக்கணும். இல்ல அவன் ஓட்டுறவன் கண்ட்ரோல் அந்த வண்டி இல்லாம இஷ்டத்துக்கு போச்சு, ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ இந்த நினைவே ஜனங்கள் தேவனை மறுதலித்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டதினால் பிரியமானவர்களே எல்லாத்தையும் இழந்து போட்டார். தேவனுடைய கோபத்துக்குள்ளானாங்க. தேவன் ஊழியக்காரனாகிய யோனாவை கொண்டு எச்சரிக்கிறார். உடனே மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. யோனாவை அவர்கள் திட்டவில்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. யோனாவை அவங்க திட்டவில்லை. யோனாவை அவர்கள் திட்டி இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள். மனம் திரும்பாதவர்கள் தான் திட்டுவார்கள். மனம் திரும்புகிறவர்கள் திட்ட மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே யோனா அவரை போல ஆமென் சில ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றிருக்கும். ஆனால் எல்லா விசுவாசிகளும் எல்லா ஜனங்களும் நகரம் எல்லாம் மனம் திரும்புதல் அவசியம் என்கிறதை வேற பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. மனம் திரும்பிட்டா அவன் நம்மளை தூக்கி கொஞ்சமா நெஞ்சமா. அல்லேலூயா. அவன் நீ மனம் திரும்பினா உன்னை உயர்த்தி வைத்தவர் போதுமான தேவன் இருக்கிறார். மனம் திரும்பி வந்த இளைய குமாரனை உயர்த்தி அழுகுவார்த்த தகப்பனவர். அல்லேலூயா. அதுதான் விஷயம். யாரையும் அழிக்க தேவன் சித்தம் இல்லை. அதனை புரிந்து கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் மேலும் மேலும் நம்மளை பெருகப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஒரு நாள் எங்களுக்கு கடின இருதயம் எங்களுக்கு வேண்டாம். அழிவை கொண்டு வருகிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஆழமும் படைக்க இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே எங்கள் இருதயம் நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டதுமான அந்த இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போது கவனிக்கிறேன். ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாய் இருக்க உதவி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்நாட்களில் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உதவி தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you.